ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங் வந்து பசங்க வந்து பாஸ்தா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்தேன். தம்பிக்கு வந்து முட்டை போட்டு பாஸ்தா, பாப்பாவுக்கு வந்து முட்டை போடாமல் பாஸ்தா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதான் சாப்பிட்டாங்க. பசங்க ரூமில் எந்திரிச்சு வந்து சோஃபால கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. எந்திரிக்க முடியாமல் பாப்பாலாம் அழுதுகிட்டே எந்திரிச்சான். குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருந்துச்சு, அதை எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்த மாதம் அக்கா பையனுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதனால அக்கா வந்து ஷாப்பிங் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் கிளம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது 3:15 இருக்கும். அப்புறம் பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து 3:30 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தம்பி பையனுக்கு பர்த்டே. குட்டி பையனுக்கு பர்த்டேனால பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டக்கு டக்குன்னு ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் செலிப்ரேஷனுக்காக போயாச்சு. குட்டி பையன் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கத்தியை 2ஆ உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் உடஞ்ச கத்தியை வச்சு வேறு வழி இல்லாமல் அதை வச்சு கேக் வெட்டியாச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்ட்டை வந்து குட்டி பையனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் கேக்கும் ஊட்டி விட்டாங்க. எல்லாரும் ஊட்டி விடும்போது சும்மா தான் இருந்தா குட்டி பையன். ஆனா ஊட்டி விடும்போது மட்டும் கேக்கோட சேர்த்து என் விரலையும் கடிச்சு விட்டான். ஒரு பக்கம் பர்த்டே செலிப்ரேஷன், இன்னொரு பக்கம் வந்து கேங்கா கூட்டம் கூட்டமா போட்டு பேசிட்டே இருந்தாங்க. வந்த கதை, போன கதை, அந்த கதை, இந்த கதைன்னு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது 10:45.